Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் கணையாழியின் கடைசி பக்கங்களில் அடுத்த சாப்டர் பார்ப்போம். நவம்பர் 1973 சமீபத்தில் மதுரை சென்றிருந்தேன். நண்பர் ஜெயபாஸ்கரனை சந்தித்தேன். ஜெயபாஸ்கரன் மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் எம்ஏ படித்தவர். படித்திருந்தும் தப்பித்தவர். தன் பெயரை இன்னும் தமிழ் படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறார். வென்றி ஞாயிறு நவீன இலக்கியங்களையும் புது கவிதைகளையும் பார்ப்பன விடலைகள் தற்போது எழுதி கொண்டிருக்கும் சிறுகதைகளையும் ரசிக்கிறார். இக்கால இலக்கியம் என்கிற பாடத்தில் எம்ஏ பரீட்சையின் வினாத்தாளை எனக்கு காட்டினார். அதிலிருந்து உதாரண வினாக்கள். கல்கியின் சிவகாமியின் சபதம் ஓர் உரைநடை காவியம் என்ற உண்மையை நிறுவுக, அல்லது கதை மாந்தர் படைப்பில் அகிலன் தனித்திறன் கொண்டவர் என்ற உண்மையை கயல்விழியில் வரும் ஏதேனும் ஒரு கதை மாந்தரை கொண்டு நிறுவுக. சமுதாயத்தை பற்றிய தெரிநிலை விழிப்பு அறிஞர் அண்ணாவிடம் அமைந்திருந்தது என்பதை அவர் தம் சிறுகதைகளை கொண்டு நிறுவுக. டாக்டர் மூவா அவர்களின் சிறுகதைகளில் சிறந்து காணப்படுவது காலத்திறனா கருத்து வளமா ஆராய்க. மேற்கூறிய 4 வினாக்களுக்கும் என் பதில் மாட்டேன் போ. ஆனால் மாபாக்காவுக்கு ப்ளஸ் பாயிண்டாகவும் சில வினாக்கள் இருந்தன. வட்டார நாவல்களை பற்றி, சோதனை படைப்புகள் பற்றி. மதுரையில் தமிழ் புத்தக கடைகளில் மேய்ந்தபோது தமிழ் பாதுகாப்பு 102 என்ற அரிய புத்தகத்தை பிடித்தேன். அது தமிழ் பாதுகாப்பு கழகம் வெளியிட்ட நல்ல தமிழில் பேசவும் எழுதவும் கற்பிக்கும் நூல். மகள் பூ எய்தினால் அதன் நன்னீராட்டு விழாவுக்கு தீந்தமிழில் அழைப்பிதழ் எப்படி எழுதுவது என்பது தெரியும் அவனுக்கு. இந்நூல் உதவுகிறது. மற்றும் நீத்தார் கடன், பல்வகை சொற்புணர்ச்சிகள். ஐயகோ, சென்ற 700 ஆண்டுகளில் நம் தாய்மொழியாம் செந்தமிழ் சீரிய மொழியில் வந்துவிட்ட ஏராளமான வட சொற்களில் அகரவரிசை சுருக்கம். தமிழர் இல்லங்கட்கு செந்தமிழ் பெயர்கள் நலந்துவார். ஆடவர் பெயர் நாங்கூர் சோழன், மகளிர் பெயர் பிச்சி வடிவு. இன்ன பிற விஷயங்களும் மன்னிக்கவும் நுதலிய பொருட்களும் உள்ள இந்நூலில் பக்கங்களையும் மிகவும் ரசித்தேன். சுவைத்தேன். டிசம்பர் 1973 தாகம் என்கிற தமிழ் படத்துக்கு சென்னையில் தியேட்டர் கிடைக்கவில்லையாம். இந்த படத்தை சமீபத்தில் பெங்களூரில் ஒரு விழாவில் பார்த்தேன். ஃபிலிம் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷனின் ஆதரவில் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் படம். காந்தி ஆசிரமத்தில் வேலை செய்யும் ஒரு பெண் சாதாரணமான கல்யாண வாய்ப்பை ஒதுக்கி கண் தெரியாதவனை கல்யாணம் செய்து கொண்டு அவனுடன் சென்னைக்கு வந்து பிழைக்க முயன்று சென்னையின் பார்வைகளையும் சந்தேகங்களையும் சமாளிக்க முடியாமல் திரும்ப காந்தி கிராமத்துக்கு வந்து விடுவது கதை இந்த இடத்தில் முடிந்து விடுவதாக நான் நினைக்கிறேன். அப்புறம் அவளை சாகடித்து சின்ன பையனுக்கு கண் தானம் செய்வது வரை நீட்டியிருக்க வேண்டாம். சென்னை ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் சரக்கு இந்த படம். பாபு நந்தன் கோடு டிரெக்டர். கதையை நேராக சொல்லியிருக்கிறார். சென்னையின் கயமையை, ஏழ்மையை ஒரு சில ஆச்சரியமான ஃப்ரேம்களில் நிறுத்தி காட்டியிருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு காட்சி. வீட்டுக்கு வீடு காப்பி பொடி விற்கும் நந்திதா ஒரு கதவை தட்டுகிறார். ஜிவ் என்று தலை கலைந்த ஒரு முரட்டு இளைஞன் பெட்ரூம் பார்வையுடன் நிற்கிறான். பயந்து வீட்டிலேயே பொம்பளைங்க யாரும் இல்லையா என்று கேட்கிறாள். பொம்பளையா என்று உள்ளே கூப்பிடுகிறான். வருவது சிக்கனமான பாடி பாவாடை மட்டும் அணிந்த ஒருத்தி. கேமரா துரையிடம் திறமை நிச்சயம் இருக்கிறது. பஸ்ஸுக்குள் நந்திதாவின் விலகின சாரியை பார்வைகள் வருடுவதும் முத்துராமனும் நந்திதாவும் நடந்து இயல்பாக தெருவில் செல்லும்போது ஜூம் முறையில் எடுத்ததால் மற்ற ஜனங்கள் மிக இயற்கையாக இருப்பதும், கழைக்குத்தாடி காகிதம் பொறுக்கும் சிறுவர்கள், தொழுநோயாளிகள், சைக்கிள் ரிக்ஷா, தமிழ் படத்தில் சாதாரணமாக சந்திக்க முடியாத யதார்த்த உலகை காமரா காட்டுகிறது. இவ்விருவரும் எடுக்கும் அடுத்த படங்கள் நிச்சயம் முன்னேற்றம் இருக்கும். முத்துராமன் கண் தெரியாதவனாக இயல்பாக நடித்திருக்கிறார். தமிழ் சினிமாவின் நடிப்பை மறந்துவிட்டு கொஞ்சம் அண்டர் பிளே செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நந்திதா தமிழ் வாக்கியங்களை தப்பான இடங்களில் நிறுத்தி பேசுவதற்கேற்ப பின்குரல் கொடுத்தவர் கஷ்டப்பட்டிருக்கிறார். எம்பி ஸ்ரீனிவாசன் சங்கீதம், தாள வாத்தியங்களையும் கர்நாடக ராகங்களையும் புதிய முறையில் பயன்படுத்தியிருக்கிறார். காந்தி என்பது இப்போது கெட்ட வார்த்தையாக இருக்கும்போது காந்தியையும் பாரதியையும் ஆதர்ஷ வரிகளை தனி ஒருவனுக்கு என்ற ஆல் தேட். காந்தி கிராமத்தையும் வைத்துக்கொண்டு கதை எழுதி படம் பிடிக்க தைரியம் வேண்டும். ஏப்ரல் 1974 புறநானூரை சற்று ஆழமாக படித்தேன். எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தன. இவை. ஏன் 400? காலம் என்ன? திணை துறைப்படுத்தியவர் யார்? ஏன் பெரும்பாலான பாட்டுகளின் அரசர்களை இரவலர்கள் பீத்து பிடுங்குகிறார்கள்? உன்னைப்போல் உண்டா நீ தருவாய், தராமலா இருப்பாய், எவ்வளவோ தந்தவனாச்சே நீ என்று சோப்பு வைத்து என்னை பார், நெடுந்தூரம் வந்திருக்கிறேன், வயிறு ஒட்டி இருக்கிறது, எலும்பு தெரிகிறது, எனக்கு தெரியும், உன்னை புகழாமலேயே
நீ கொடுப்பாய் நீ பெரிய ஆள் என்ற பாடல்கள் நிறைந்த புறநானூற்று காலம் பஞ்சகாலமா? இன்னும் சில விஷயங்களும் தெரிகின்றன. ஈசல், முயல் இறைச்சி, மான் இறைச்சி இதெல்லாம் ரசித்து சாப்பிட்டிருக்கிறார்கள், சகுனம் பார்த்திருக்கிறார்கள். பரிசு கேட்க போகுமுன் கள்ளுண்டிருக்கிறார்கள், வடக்கிருந்திருக்கிறார்கள். பரிசு கொடுக்க தாமதித்தால் போடா நீயும் பரிசிலும் என்று திட்டுவதிலும் புலவர்கள் தயங்கவில்லை. எல்லா பாடல்களும் இருக்கும் நேரிசை ஆசிரியம், பொதுவான உணர்ச்சி கலக்காத தன்மை, போரில் இறந்து போன கணவனுக்கு ஒப்பாரி பாட்டிலும் இயற்கை வர்ணனை, சில திரும்ப திரும்ப வரும் சொற்றொடர்கள், இவைகளெல்லாம் பார்க்கையில் ஒரே ஆளே முழுவதையும் எழுதியிருக்கலாம் என்று சந்தேகம் தோன்றுகிறது. உதாரணம், ஒரு நல்ல பாட்டு, காவர் பெண்டின் பாட்டு, சோழன் போர்வை கோப்பெருங்கிள்ளி இன் தாயார் பாடிய தாக பாட்டாம் இது. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என் வினவுதி, என் மகன் யாண்டு உளனாயினும் அறியேன், ஒரும் புவி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறே இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. புரிகிறது என்று நினைக்கிறேன். புலி கிடந்து வெளியே போன மலை குகை போல் என் வயிறு, அவன் எங்கே என்று தெரியாது, போர்க்களத்திற்கு நிச்சயம் வருவான் என் மகன், அங்கே போய் பார் என்றாளாம் தாய். ஆனால் இது யார் எழுதியிருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள். தாயா கேள்வியை கேட்டுக்கொண்டு பதிலையும் சொல்வாளா? புறநானூற்றின் ஆச்சரியம் அதன் காலத்தில் தான் புராதனத்தில் தான் இருக்கிறது. அதில் சொல்லப்படும் வீரம் இன்று எழுதப்பட்டால் ராணியில் கூட எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அன்று எழுதப்பட்டது தான் இதன் முக்கியம் மற்றும் சிக்கலான வரிகளின் நடுவே பளிச்சிடும் சில கவிதை வரிகள். ஏற்றுக உலையே ஆக்குக சோரே போன்ற வரிகளின் லஸ்டினஸ், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதினினும் இளமே போன்ற வரிகளின் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், வேந்தர் எம் குன்றும் உண்டோ கொண்டார் யாம் எந்தையும் இளமே போன்ற வரிகளின் சிக்கனத்தில் ததும்பும் சோகம் என்று எழுதப்பட்டவை இவை. ஜூலை 1974 துரை சீனிச்சாமியின் அந்தி என்கிற கவிதை தொகுப்பு வரப்பெற்றேன். நீலப்பட்டின் மேல் சீனி கற்கண்டு புள்ளி மீன்களை பார்வை விரிந்த வாயால் இரவெல்லாம் தின்னும் இந்த கவிஞர் சோஷலிச கோபங்களுக்கு உள்ளாகையில் விழுந்து விடுகிறார். புதுக்கவிதையின் நோக்கம் சமூக திருத்தமா என்பது விவாதத்துக்குரிய விஷயம். ரேடியோ சிலோனில் ஒலிபரப்பாகும் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை சில சமயம் அவற்றின் வினோதமான தமிழுக்காக கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்டும் விசுவாசிக்கப்பட்டும் நேசிக்கப்பட்டும் வேறு விதமாக செய்யப்படும் பொருள்களிலே உலவும் இந்த சுவிசேஷம் திடீரென்று ஜொலிக்கிறது. என் ராஜாவே, எம் எல்லோரையும் இரக்கத்தால் மூடும் சுவாமி. என்னதான் ஆனார்கள் இந்த பீட்டில்ஸ் இளைஞர்கள்? பிரிந்து போன பின் அவர்களை பற்றி பேச்சே இல்லை. ஒரு காலத்தில் அவர்கள் வருமானம் பிரிட்டனில் டிஃபென்ஸ் பட்ஜெட்டை விட அதிகமாக இருந்தது. இப்போது எல்லாம் ஓய்ந்த பிறகு அவர்களின் ஒரே ஒரு லாங் பிளே இசைத்தட்டு நிச்சயம் இந்த நூற்றாண்டின் இறுதி வரை கூட நிலைத்து நிற்கும் என்று நினைக்கிறேன். அதை பாப் யோகத்தின் தேசிய கீதம் என்று சொல்லலாம். சார்ஜன்ட் பெப்பர்ஸ் லோன்லி ஹார்ட்ஸ் கிளப் என்ற சிக்கலான பெயர் கொண்ட இந்த இசைத்தட்டில் பதிந்த பாடல்களின் இசை இந்திய சித்தாரிலிருந்து ஆப்பிரிக்க நாட்டு பாடல்கள், ஸ்காண்டினேவிய கீதங்கள், பரீட்சார்த்தமான ஆர்கன், எலக்ட்ரானிக்ஸ், டிராஃபிக் சப்தங்கள் எல்லாவற்றையும் இணைத்த ஒரு விதமான ஓவியம். எ டே இன் த லைஃப் என்கிற ஒரு பாட்டில் ஐ எம் டேர்னிங் மை செல்ஃப் ஆன் என்பதுடன் புறப்படும் வயலின் பின்னல்கள் ஒரு எல்எஸ்டி அனுபவம். அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க. சூற்று. டாக்டர் கலைஞர் கருணாநிதியை ஒரு பொதுக்கூட்டத்தில் கேட்டேன். கருணாநிதிக்கு ஒரு இன்ஸ்டிங்டிவ் சென்ஸ் ஆஃப் டைமிங் இருக்கிறது. டெமகாக் என்பதற்கு சரியான உதாரணம் அவர். கூட்டம் பெங்களூர் தமிழ் சங்க கூட்டம். சாகுந்தலத்திலிருந்து மேற்கோள் காட்டினார். பக்கத்தில் மாஸ்தி வெங்கடேச ஐயங்கார். சங்கத்தினர் அவரை ஜோடித்து திகட்ட புகழ்ந்தனர். நீங்கள் எதற்காக புகழ்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று நேராக சொல்லிவிட்டு தன் உரையின் கடைசி வாக்கியமாக 50,000 ரூபாய் நன்கொடையாக அலட்சியமாக அறிவித்தார். ஆகஸ்ட் 1974 மறுபடி புறநானூறுக்கு அழைக்கிறது. சென்ற இதழில் வந்த கடிதம். எழுதினால் பிரசுரிக்க ஆள் இருக்கிறது என்று எதையும் எழுதும் சலுகை கடிதம் எழுதி அனைவருக்கும் கிடைத்திருப்பதால் புன்னகையுடன் மன்னிப்போம். தமிழ் தாத்தாவின் சிலையை நீக்கி அங்கு நின்று கொள்ளும் உத்தேசம் எனக்கில்லை. ஆராய்ச்சி செய்யவோ PhD வாங்கவோ முயற்சி செய்யும் திராணி எனக்கில்லை. புறநானூற்றை பற்றி நான் சொன்ன விஷயங்கள் யாவும் என் சொந்த அபிப்பிராயங்களும் சந்தேகங்களுமே. பண்டிதத்தனத்துக்கு அப்பாற்பட்டு இம்மாதிரி சில கேள்விகள் இருப்பதை சகித்து கொள்ள முடியாத இந்த நிலை கூட தமிழின் தலைவிதிகளில் ஒன்று. மற்றொன்று, புறநானூறுக்கு சப்போர்ட்டாக தீபம் 70 செப்டம்பரில் வந்த சிறுகதையை கூப்பிடும் அனாக்ரனிசம். எல்லா பாடல்களும் நேரிசை ஆசிரியம் என்று சொன்னது தவறு. ஒப்புக்கொள்கிறேன். மொத்தம் 400க்கு சற்று குறைவான பாடல்களில் 4 பாடல்கள் தான் நேரிசை ஆசிரியத்தில் இல்லை
என்று அவரால் குறிப்பிட முடிகிறது. இன்னும் சில தேடினால் அகப்படலாம். ஒத்த சிந்தனை கவிஞர்களுக்கு ஏற்படாது என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரே மாதிரி சொற்றொடர்கள் திரும்ப திரும்ப வருவது வேறு விஷயம். ஷேக்ஸ்பியர் எழுதியது தானா என்று சந்தேகமாக இருக்கும் சில நூல்கள் ஆத்தென்டிகேட் செய்வதற்கு திரும்ப திரும்ப வரும் சொற்றொடர்களின் ஸ்டெட்டிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனை அலசி ஆராய்ச்சி செய்கிறார்கள். விஞ்ஞானப்படி ஒப்புக்கொள்ளப்பட்ட முறை இது. அவன் எப்படி தப்பித்தான்னு கேட்குறையா, சொல்கிறேன் கேளு என்று பாட்டியோ தாத்தாவோ கேட்க மாட்டார்களா என்று கேட்கிறார். நிச்சயம் கேட்பார்கள். ஆனால் என் சிறிய வீட்டின் நல்ல தூணை பிடித்து கொண்டு அவன் எப்படி தப்பித்தான்னு கேட்குறையா, சொல்கிறேன் கேளு என்று எந்த பாட்டி கேட்பாள்? நான் சொல்ல வந்த விஷயம் அவருக்கு புரியவில்லை. அதிகமான உணர்ச்சிகளை பற்றி சொல்லும்போது கூட புறநானூறு பாடல்கள், இயற்கை வர்ணனை, நேரிசை ஆசிரியத்தின் இலக்கண கட்டாயங்கள், ஓரும் மாதவ போன்ற அசை சீர்கள் குறுக்கிடுகின்றன. ஆனந்த பையுள் ஒப்பாரியில் அடங்காது என்று தமிழ் வாத்தியார் போல் சொல்கிறார். சரி, கையறு நிலைதான் ஒப்பாரி என்கிறார்கள். சரி, கையறு நிலை பாடங்களில் இயற்கை வர்ணனை அதிகமில்லை என்கிறார். தப்பு. அவர் குறிப்பிடும் 230 to 242 பாடல்கள் அவருக்கு சௌகரியமான பாடல்கள். கையறு நிலையில் பல பாடல்கள் உள்ளன. அவைகளில் ஒன்று சொல்கிறேன். பாடல் 116 கபிலர் இறந்த பாரியை நினைந்த கையறு நிலை. பயில் பூஞ்சோலை மயில் எழுந்து ஆளவும், பயில் இருஞ்சிலம்பிற் கலை பாய்ந்து உகளவும், கலையும் கொள்ளாவாகப் பலவும், காலமன்றியும் மரம் பயம் பகரும், மயில்கள் சோலையில் ஆட, குரங்கினம் மலை முகடுகளில் தாவி விளையாட, அவைகள் சாப்பிட்டு முடிந்தும் தீராத கனிவகைகள் நிறைந்த வளமான மலை. ஒப்பாரியா ஐயாது? போடா நீயும் பரிசிலனும் என்றவரிடையே முரசுக்கட்டில் தூங்கிய மோசி கீரனார் ஒரு ஜென்டில்மேன் என்கிறார். மறக்கவில்லை. வாயிலோயோ என்று காவற்காரனிடம் அதிகமாக தூற்றிவிட்டு போன புலவரும் ஒருவர் இருந்திருக்கிறார். யார் தெரியுமா? ஔவையார். ஓகே, இத்துடன் இன்றைய எபிசோட் முடிஞ்சது. நாளைக்கு இதே நேரத்தில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.